மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயில் யானை ஒன்று இருந்துச்சான். அது ரொம்ப உஷாரான யானையா, அதை ஏமாற்றவே முடியாதான். அப்படிப்பட்ட அந்த யானையை அந்த ஊரில் இருந்த ஒரு ஜெகஜால கில்லாடி ஒருத்தர் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டாராம். எப்படி ஏமாத்தினார் அப்படின்னா, அந்த தேங்காய் மூடிக்குள்ளே இருந்த அந்த தேங்காய்க்கு பதிலாக சுண்ணாம்பை வச்சு அது ஒரு நெஜ தேங்காய் மாதிரி அதை ரெடி பண்ணி அதை யானைக்கிட்ட நீட்டி இருக்கிறார். யானையும் அந்த தும்பிக்கையை வச்சு அதை வாயில் போட்டு சாப்பிட்ருச்சான். பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் கேட்டாராம், எப்படிப்பா, அது ரொம்ப உஷாரான ஒரு யானையாச்சே, அது எப்படி ஏமாத்தின? நீ சுண்ணாம்பை கொடுத்துட்டு அது தேங்காய்ன்னு நினச்சி சாப்பிட்ருச்சு, எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாங்க, அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. திருப்பி ரொம்ப நாள் கழித்து அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸும் அந்த ஃப்ரெண்டும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த யானை டாபிக் வந்திருக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்டாராம், பாவம் அந்த யானை உஷாரான யானை தான், எப்படி ஏமாந்துச்சுன்னு தெரியல, எனக்கு என்னமோ அது அன்னைக்கு ஒரே ஒரு தடவை தெரியாமல் ஏமாந்துருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். உடனே, ஓஹோ, அப்போ உனக்கு என்னோட டேலண்ட் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியா? சரி, இப்போ பார்க்கலாமா, செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுறோம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த யானைகிட்ட போய் ஒரு வாழைப்பழம், அந்த உள்ளே இருக்கிற அந்த பழத்தை எடுத்து வெளியில் போட்டுட்டு உள்ளே ஒரு பஞ்சை வச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு நெஜ வாழைப்பழம் மாதிரி அதை ரெடி பண்ணி தெனாவட்டா அந்த யானைக்கிட்ட நீட்டியிருக்காரு. அந்த யானையும் தும்பிக்கையை அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அவனை ஒரு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அடிபட்டு கிடந்த அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெண்டு காதலை சொன்னானா, யானைக்கு கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கதையில் அந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாக்காளர்கள். அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் மைண்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை ராஜா, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. சரி, அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறது ஒத்த யானை இல்லை, ரெட்டை யானைகள், ரெட்டை போர் யானைகள், என் சிங்க பெண்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சிம்பிளா